தேனி முல்லை பெரியாற்றிலிருந்து ஏத்த கோயில் வரைக்கும் ஒரு பெரிய ராட்சச குழாய் மாதிரி பதிச்சு தண்ணீரை கொண்டு வந்து கண்மாயெல்லாம் நீர்வரத்து அதிகமாக்கி விவசாயிகள் செழிக்க வைக்கணும்னு சொல்லி சட்டசபையில் ஐயா மகாராஜன் ஐயா வாக்குறுதி கொடுத்தாங்க. இதை நான் நேராவே நான் பார்த்திருக்கேன். இது சம்பந்தமா எல்லா கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, அத்தனை கட்சியுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் செய்யல. அப்படி செஞ்சு ஆண்டிப்பட்டி ஏத்த கோயில் வரைக்கும் உள்ள கண்மாயில நீர் பெருக்கியாச்சுன்னா விவசாயிகள்லாம் செழிச்சிருவாங்க. மற்றபடி பாசன வசதி அதிகமா பெறும். மற்றபடி பூக்கள் விளையுது, காய்கள் விளையுது, கனிகள் விளையுது. இப்படிப்பட்ட ஊர்களுக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் கம்மாய் தண்ணி நீர் நிரப்பினா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புண்ணியமா போகும். அதனால அப்படி நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால இருந்து தண்ணி கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி கொண்டு வர திட்டம் அதான சொல்றீங்க? கேள்வி புரிஞ்சிருச்சு. ஆண்டிப்பட்டியை பத்தி அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத்துப்படி அவருக்கு தொகுதி முழுக்க பதில். நீண்ட நாள் கோரிக்கை ஆண்டிப்பட்டி தொகுதியில ஒரு 10-15 கம்மாய்க்கு நீர்வரத்து இல்ல. நம்ம 2021 கோரிக்கையில எதுவும் ரொம்ப நாள் கோரிக்கை எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நாங்க அந்த கிழவன் கோயில்ல இருந்து கூட வன கட்டி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணா வனத்துறை அதுக்கு அனுமதிக்கல, பீசிபிலிட்டில இருந்து ஒதுக்கிட்டாங்க. இப்ப சமீப காலமா ஒரு 500 கோடிக்கு திட்டம் போட்டு செஞ்சோம். அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு அங்க இருந்து முல்லை பெரியாறுல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும், செலவு அதிகமாகுது. சோ வைகை அணைக்கு பக்கத்துல புது அணையை ஒன்ன கட்டி இங்க இருந்து பம்ப் பண்ணமாக்கு ரொம்ப ஈஸின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை அதிகாரிகள் ஆய்வு செய்து மிக விரைவில் ஆண்டிப்பட்டிக்கு அந்த கம்மாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்.